அந்த பரிசுத்தத்துக்கு விரும்புகிறோம். ஆனால் அதை செய்து முடிப்பதற்கு நாம் மிகவும் கஷ்டப்படுறோம். ஆனால் தேவன் நமக்கு இந்த பூமியில் வச்சிருக்கிற நோக்கம் என்ன, உன்னை எண்ணி நம்ம அழைச்ச நோக்கம் என்னன்னா, நம்மால தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், நம்மால பரலோக ராஜ்யத்தில் ஆட்கள் சேர்க்கப்படணும், நம்மால எல்லா ஜனங்களும் அந்த பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதற்கு. அப்போ நம்ம நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக நம்ம வச்சுக்கணும். நம் பரிசுத்தமாக வாழணும், பரிசுத்தத்தை நம்ம வாஞ்சிக்கணும். அதுதான் அவர் சொல்கிறார், நம் சரீர பாண்டம், இந்த பாண்டம் பரிசுத்தமாக. அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு, இந்த சரீரத்தை கனமுள்ளதாய் நம்ம வச்சுக்கணும். நம்ம ஒவ்வொருடைய சரீரம் கனமுள்ளதாக நம்ம நினைக்கணும். நம்ம சரீரத்தை நம்மளே கண்டதை பேசி, கண்டதை செஞ்சு, கண்டதை சாப்பிட்டு இந்த சரீரத்தை என்ன பண்ணிக்கூடாது, கனவீனமாக்கி கொள்ளக்கூடாது. தேவன் நம்மை கனமுள்ளவர்களாகவே தேவன் நம்மை நேசிக்கிறார். அப்போது நம்ம சரீரத்தை நம்ம கனமுள்ளதாக நம்ம வச்சுக்கணும், நாம் சரீரத்தை பரிசுத்தமாக வச்சுக்கணும். தேவன் எவ்வளோ நம்ம சரீரத்து மேலே எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருந்தால் இயேசு கிறிஸ்து மூலமா அப்போஸ்தலருக்கு இந்த கட்டளை கொடுத்து யோசனை பண்ணிப்பாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க இன்னைக்கு நம்ம வேதத்தை பெற்றுக்கொண்டவங்க கூட நம் பரிசுத்தத்தையும் இந்த சரீரத்தை நம்ம காத்துக்கொள்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கான. ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டமே அதுதான். நம்ம பரிசுத்தமாக நம்ம சரீரத்தை காத்துக்கணும். பரிசுத்தத்துக்கென்றே நம்மை அழைத்தார் என்று வேதம் சொல்லுது. அப்போ எவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும் அந்த தேசத்துல எத்தனையோ பேர் ஞானவாணிகளும் அறிவாளிகளும் குணசாலிகளும் இருந்தாலும் தேவன் அவங்களெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நம்மளை மட்டும் ஏன் இந்த பகுதியில் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, எவ்வளோ ஒரு கிருபை பெற்றவங்க நம்ம இருக்குது. நம்மக்கிட்ட அறிவு, டேலண்ட், அந்தஸ்து, ஆஸ்தி இருக்குதுன்று ஆண்டு நம்மளை முன்குறித்திருக்கிற பாருங்க. அந்த தேவனுடைய பிரயாசத்தை நம்ம என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். நம் சரீரத்தை பரிசுத்தமாக வச்சு நம் சரீரத்தை கனமுள்ளதான் நம்ம நேசிக்கும் போது ஆண்டவர் வரும்போது நல்ல பலனை, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை, நல்ல ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள, நல்ல ஒரு அடுத்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக, நிரந்தர ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம கடந்து போகணும். பவுல் இந்த தெசலோனிக்கேயருக்கு சொல்றாரு. அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட பார்த்தோம்னா கூட கடைசி அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, அவன் அப்படி இருக்கிறானே, இவன் இப்படி இருக்கிறானே, அவன் நல்லா இருக்கிறானே, அநியாயம் செய்யறவன் நல்லா இருக்கிறானே, பரிசுத்தம் இல்லாத வாழ்றவன் அவன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு அவனை பார்த்து நம்ம பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது. அவனை பார்த்து நம்ம சரீரத்தை கனப்படுத்துறதை விட்டுறக்கூடாது. ஏன்னா அங்க சொல்ற போல வசனம் என்னன்னா, அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரிகளின்படி அவனவனுக்கு அழைக்கும் பலன் என்னோடு. அப்போ அங்கேயும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அந்த சரீர பரிசுத்தத்துக்கென்றே நம்மை அழைச்சிருக்கிற ஆண்டவர். எதுக்காக நம்ம பரிசுத்தத்தை நம்ம இந்த பூமியில நம்ம வெளிப்படுத்தணும், இந்த பகுதியில் வெளிப்படுத்தணும், இந்த வீட்டில் வெளிப்படுத்தணும், நம்ம சபையில வெளிப்படுத்தணும். பரிசுத்தத்துக்கென்றே நம்ம அழைச்சிருக்க. பரிசுத்தம் தான் அடுத்தவர்களை பரிசுத்தமாக்க முடியும், அசுத்தம் பரிசுத்தமாக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருங்க, பரிசுத்தரா இருங்க. அதனால இந்த வீட்டுக்கு அநேக குறைபாடுகள் இருந்தாலும், முயற்சிகள் இருந்தாலும், எவ்வளோ தேவைகள் இருந்தாலும், தேவன் ஒருவர் உங்களோடு கொடுக்கிறார். சகலத்தில் அவர் நம்மை நடத்துவார். நாம் பரிசுத்தத்துக்கு என்று அழைச்சிருக்கோம், பரிசுத்த நோக்கி பயன் பண்ணுவோம். சகலத்தையும் ஆண்டவர் நமக்கு என்று அதனதின் காலத்தில் நேரத்தை கத்த செய்து குறைகளை கொண்டோ, தேவைகளை கொண்டோ, இல்லை ஏதோ ஒரு காரியத்தை கொண்டோ நாங்கள் ஏங்கி கொண்டிருப்போம் என்று சொன்னார். நாம் பரிசுத்தத்தை மட்டும் வாஞ்சிப்போம், அந்த சரீரத்தை கனப்படுத்தி நம்ம வாழுவோம். மற்றதெல்லாம் தானே தேவன் நமக்குரியதை அவர் கொடுப்பார். கேட்டு நம்ம பெற்றுக்கொள்வோம், நேர்த்தே செய்வார். பரிசுத்த ஆண்களுக்கு எதுவுமே குறை கிடையாது. கேளுங்களை கொடுக்க பூக்களை பாரு சொல்றாரு, புஷ்பத்தை பாரு, அதுகளெல்லாம் காக்காவை பாரு, அதுகளெல்லாம் நான் போஷிக்கிறேன், அவங்க விட்டுருவனா. அப்போ பரிசுத்தம் மட்டும் நம்ம வாங்கிட்டா போதும். இந்த சரீரத்தை நம்ம கனப்படுத்தி பரிசுத்த வாங்கிட்டா போதும். தேவன் நம்மை சரியான வழி நடத்துவார். நித்திய ஜீவனுக்கு நேராக நம்ம நடத்துவோம். பரிசுத்தம் தான் நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்க்கும். பரிசுத்தம் தான் நம்ம கனப்படுத்தும். பரிசுத்தம் தான் நம்ம யாரும் இந்த பூமியில மக்கள் மத்தியில் வெளிப்படும். பரிசுத்தம் மட்டும் வாஞ்சிக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமைப்படுவோம். பிதாவாகிய தேவன் நம்மை கொண்டு சந்தோஷப்படுவோம். இயேசு கிறிஸ்து தாம் சிந்தின ரத்தம் வீணாய் போக வேணும். அவர் உங்களை குறித்து மெச்சிக்குவார், இந்த குடும்பத்தை குறித்து மெச்சிக்குவார். பரிசுத்தம் மட்டுமே 1000 பேர் 1000 சொல்லட்டும். குடும்பத்தில் உங்களை இப்போ இந்த பகுதியில் அகரஞ்சேரியில் உங்களை போல விசுவாச குடும்பங்கள் 1000 இருக்கட்டும். ஆனால் இந்த குடும்பத்தில் உங்களை, இந்த பகுதியில் உங்களை
பரிசுத்தத்துக்கென்று ஆண்டவர் உங்களை நம்ம அழைச்சிருக்கார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாக ஆண்டு வருகிற நல்ல பணம் நமக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். காட் பிளஸ்.